காலனி ஆதிக்கத்தை என் காலால் மிதிப்பேன் என்றுரைத்த பாகனேரி நாட்டு வால்கோட்டை வீரன் தென்பாண்டி சிங்கம் வாளுக்கு வேலி அம்பலம் அவர்களின் வீர வரலாறு போஸ் மீடியா சார்பாக உங்கள் பார்வைக்கு. நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, இரும்பினை போன்ற புஜங்கள், கம்பீரத்தை காட்டும் விழிகள், உதடுகளுக்கு மேல் உறைவிட்டெழுந்த வாள் இரண்டை பதித்தது போன்ற மீசை, இத்தகைய உடலமைப்பை கொண்ட வீரனின் பெயர்தான் வாளுக்கு வேலி. வாளுக்கு வேலி அம்பலம் என்ற சொல்லின் சிறப்பிற்கு ஏற்றாற் போல வாழ்ந்து மறைந்த மா வீரர்தான் நம் அம்பலக்காரர் வாளுக்கு வேலி. ஒரு உயிரை, உடமையை, மக்களை காத்து நிற்பது வாள் என்றால் அந்த வாளுக்கே வேலி போல காப்பவன் தான் அச்சொல்லின் பொருள். அப்பொருளுக்கேற்ற அப்பழுக்கற்ற வீரர்தான் நம் வாளுக்கு வேலி. பாகனேரி நாடு தமிழ்நாடு மாநிலத்தின் சிவகங்கை மாவட்டத்திற்குட்பட்ட சிவகங்கை வட்டம் காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஒரு ஊராகும். பாகனேரி நாடு தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் காளையார்கோவில், கல்லல், திருப்பத்தூர், சிவகங்கை ஊராட்சி ஒன்றியங்களின் சில பகுதிகளை உள்ளடக்கியது. ஏறக்குறைய 750 சதுர கிலோமீட்டர் பரப்பில் விரிந்து அமைந்த ஒரு பகுதியாகும் பாகனேரி நாடு. அதாவது கிழக்கில் அரண்மனை சிறுவயல் காளையார்கோவில், தெற்கில் மரவமங்கலம் ராஜசிம்மமங்கலம், மேற்கில் சிவகங்கை சோழபுரம், வடமேற்கில் திருக்கோட்டியூர், வடக்கில் பட்டமங்கலம் வரை விரவிக் காணப்படுகிறது பாகனேரி நாடு. பாகனேரி நாடு என்பது தெற்கு வாசலில் உதாரப்புலி, பரிசப்புலி, சொக்கனார், பழையடிப்புறம், வாவிக்கும் மீண்டான், மதியாப்புலி மற்றும் வடக்கு வாசலில் குறுக்கலாஞ்சி, குண்டச்சன், பொன்னூட்டச்சன், கீழவாசல், வாளுக்கு வேலி என பல பிரிவுகளை உள்ளடக்கிய நாடு இந்த பாகனேரி நாடு. இவற்றுள் காளையார்கோவிலில் 8/3 பங்குதான் பாகனேரி நாட்டில் அடங்கும். தவிர கல்லல், திருப்பத்தூர், சிவகங்கை ஊராட்சி ஒன்றியங்களில் சிறு பகுதிகளும் இந்நாட்டில் இடம்பெறுகின்றன. இதன் எல்லைகளை குறிக்க சூளக்குறி பொறித்த எல்லை கற்கள் எல்லை நெடுகிலும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நடப்பட்டுள்ளன. பெருச்சிக்கோவில், ஆலவிளாம்பட்டி, சடையன்பட்டி, கொலாம்பட்டி, கொங்கரம்பட்டி, ஊடேந்தல்பட்டி, பொய்யாமணிப்பட்டி, கொட்டக்குடி ஆகிய 8 உட்கடை கிராமங்கள் கீழக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவைகளாகும். இவைகளும் தற்பொழுது பாகனேரி நாட்டிலிருந்து பிரிந்து தனித்து இயங்குகின்றன. பாகனேரி நாட்டின் தென்பகுதியில் அமைந்துள்ள கீரனூர், முத்தூர், பையூர், விராணியூர், அல்லூர், சித்தத்தூர், பெரியகண்ணூர் ஆகிய 7 ஊர்களும் அவற்றின் உட்கடை கிராமங்களும் ஏழூர் பற்று என வழங்கப்படுகின்றன. இவற்றுள் கீரனூர் என்ற ஊர் ஏழூர் பற்றுக்கு தலைமையிடமாக விளங்கியது. இந்த பாகனேரி நாட்டின் தலைவன் தான் வாளுக்கு வேலி அம்பலக்காரர். வாளுக்கு வேலி அம்பலம் தோற்றத்தை ஆங்கிலேயர்கள் கனவில் கண்டால் கூட அச்சம் கொள்வார்களாம். அப்படி ஒரு தோற்றம். மருது சகோதரர்கள் மற்றும் முத்துவடுகநாத தேவர் ஆகியோருக்கு பக்கபலமாய் இருந்தவர் வாளுக்கு வேலி அம்பலம். மருதிருவருக்கும் ஆங்கிலேயருக்கும் நடந்த சண்டையில் அம்பலக்காரரின் துணை மருதிருவருக்கு பெரியதோர் பலம் என்பதை அறிந்த ஆங்கிலேயர் தளபதி கர்னல் அக்னியூ வாளுக்கு வேலி அம்பலத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினான். கிபி 1773 சிவகங்கை அரசை கைப்பற்றுவதில் நவாப் மற்றும் பிரிட்டிஷ் கூட்டுப்படை மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் கிபி 1773 மார்ச் மாதம் பிரிட்டிஷ் அரசுக்கு அவர்களின் பிரதிநிதி முத்துகிருஷ்ண முதலியார் சென்னையில் உள்ள ராபர்ட் பால்க் என்ற அதிகாரிக்கு சிவகங்கை நிலவரத்தை பற்றி கடிதம் மூலமாக தெரிவிக்கிறார். அதில் சிவகங்கை கள்ளர் நாடுகள் புரட்சியில் ஈடுபட்டு நமக்கு எதிரான புரட்சியில் ஈடுபடுகிறார்கள் என்றும் அவர்களின் ஆதி சொந்தமான சிவகங்கை அரசுடன் சேர்ந்து புரட்சியில் ஈடுபடுவதாகவும் எழுதியுள்ளார். கிபி 1780 ஹைதர் அலியின் படை உதவியை பெற்ற வேலுநாச்சியார் மருதிருவருடன் சிவகங்கை சீமையை மீட்க புறப்பட்ட பொழுது அவர்களுக்கு தோளோடு தோள் நின்றவர் இந்த வாளுக்கு வேலி அம்பலக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாட்சணியமில்லாச்சனமும் விருதுடனே நாச்சியப்பன் சேர்வையும் வெகு கல்லர், கடும் கோபம் உள்ளவர்கள் மல்லாக்கோட்டை நாட்டவரும், சேதுபதி அம்பலம் தீரனவன் சனமும், பேதகமில்லா பெரிய பிள்ளை அம்பலமும், துடியன் வைத்தியலிங்க தொண்டைமானும் தன் சனமும், மருவத்த மன்னன் மாவேலி வாளனுடன் வெறிமருது சேர்வை. இந்த பாடலில் மாவேலி என்பது வாளுக்கு வேலி அம்பலக்காரரை குறிப்பதாக சில வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். சிவகங்கை நாட்டுக்கு ஆதரவாக வெள்ளையரின் இராணுவத்தோடு பெரும் சண்டையிட்டனர் பாகனேரி நாட்டு அம்பலக்காரர்கள். இந்நிலையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் மருதிருவர்கள் உடனே சரணடையவில்லை என்றால் காளையார்கோவில் குண்டு மழைகளால் தகர்க்கப்படும் என அறிவித்தனர். இதனை கேட்ட மருதிருவர்கள் தங்கள் உயிரை துச்சமென மன்னி தூக்கு கயிற்றை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டனர். இந்த செய்தி வாளுக்கு வேலி அம்பலம் காதிற்கு சென்றது. மருது பாண்டியரை மீட்க பாகனேரி, பட்டமங்கல படைகள் வாளுக்கு வேலி அம்பலம் தலைமையில்
திருப்பத்தூர் கோட்டை நோக்கி புறப்பட்டது. வைரமுத்தன், ஆதப்பன், மேகநாதன் மற்றும் உள்ள படைத்தளபதிகள் செல்லும் பொழுது வைரமுத்தனை கொல்வதற்காக உரங்காப்புலி சதி செய்து படுகுழி வெட்டி வைத்திருந்தான். அங்கு குழி இருப்பது யாருக்கும் தெரியா வண்ணம் இலைகளையும் மண் பத்தைகளையும் போட்டு மூடி வைத்திருந்தான் உரங்காப்புலி. படைகளுக்கு தலைமையேற்றுள்ள வாளுக்குவேலி அம்பலம் அந்த குடியிருப்பது தெரியாமல் படைகளுக்கு முன்பு 50 அடி தொலைவில் பயங்கர வேகத்தில் குதிரையில் மருது பாண்டியரை கேட்க வேகமாக விரைந்தார். அப்பொழுது அந்த பயங்கர படுகுழியில் குதிரையோடு விழுந்தார் வாளுக்குவேலி. அந்த திடீர் பயங்கரத்தை கண்ட படைகள் நிலைகுலைந்து ஓடி வந்தது. ஆனால் அதற்குள் குழியை மண் மலை போல் மூடிக்கொண்டது. அத்தனை படை வீரர்களும் ஓரிரு நொடியில் அந்த குழியை தோண்டி மண்ணை அகற்றி வாளுக்குவேலி அம்பலக்காரரை வெளியே கொண்டு வந்தனர். ஆனால் வெளியே வந்தது உயிரற்ற வாளுக்குவேலி அம்பலக்காரர் மட்டுமே. எப்படியாவது மருதிருவரை காத்தாக வேண்டும் என்று தீர்க்கமான முடிவுடன் கிளம்பிய வாளுக்குவேலியை துரோகவலை மண்ணிற்குள் மூடியது. மருதிருவரும் தூக்கிலிடப்பட்டனர். அன்று மட்டும் தென்பாண்டி சிங்கம் வாளுக்குவேலி அம்பலம் துரோகவலையில் சிக்காமல் சரியான நேரத்தில் மருதிருவரை காக்க சென்றிருந்தார் என்றால் தென்னிந்தியாவின் வரலாறு திருத்தி எழுதப்பட்டிருக்கும் என்பதில் மட்டும் ஐயக்கருத்தே இல்லை. இன்றளவும் கத்தப்பட்டு கிராமத்தில் காவல் தெய்வமாக நின்று அருள் பாலிக்கிறார் தென்பாண்டி சிங்கம் பாகனேரி நாட்டு வால்கோட்டை வீரன் வாளுக்குவேலி அம்பலக்காரர். ஜூன் 10 என்பது வாளுக்குவேலி அம்பலம் நினைவு தினம் கிடையாது. அவர் இறந்தது அக்டோபர் 24. ஜூன் 10 வைகாசி 27 அன்று அவரது வம்சாவழியினர் வருடந்தோறும் வாளுக்குவேலி அம்பலக்காரரின் நடுகல்லிற்கு பொங்கல் படையலிட்டு வழிபடும் நாள்தான் இந்த ஜூன் 10. அதே நாளில் குலதெய்வ வழிபாடாக நடைபெற்றதை திருவிழாவாக எடுத்து தற்போது கொண்டாடி வருகிறார்கள். இந்த ஒப்பற்ற சுத்த மாவீரனை தமிழ் தேசியவாதிகள் மறந்திருக்கலாம், திராவிட இயக்கங்கள் மறந்திருக்கலாம், சாதி ஒழிப்பு போராளிகள் மறந்திருக்கலாம். ஆனால் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்னும் பழமொழிக்கேற்ப இன்னமும் நெஞ்சில் தூக்கி சுமக்கும் ஒரு சமுதாயம் உண்டெனில் அது முக்குளத்தோர் சமுதாயம்தான். போஸ் மீடியா சார்பாக வாளுக்குவேலி அம்பலக்காரருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம்.